Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 3 சப்பாத்தி சின்னதா பிச்சு வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, எண்ணெய், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இனி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். पैन சூடாயிருச்சு ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்க வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கினதும் நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் சப்பாத்தி சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நீ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான சப்பாத்தி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.